ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பிலும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். திருமூலர் திருமந்திரத்திலிருந்து ஒரு பாட்டு. இறைவன் வந்து இந்த உலகத்தை எப்படி இயக்குறான், என்ன மாதிரி இருக்கிறான், அவனுடைய செயல் எப்படி இருக்குது, எதுலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சிவபுராணத்துலேயுமே வந்து ஏகன் அநேகன் அப்படின்னு அதில் பாட்டு வருது. அதாவது இறைவன் வந்து ஒருத்தனாக இருக்கிறான், எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கிறான், நிக்கமர எல்லா இதுகள்லையும் நிறைஞ்சிருக்கிறான்ங்கிறத அதை சொல்கிறாங்க. அதைத்தான் இதில் முதல் பாட்டை அவர் சொல்கிறாரு. ஒன்றவன் தானே அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தனாக இருக்கிறான் இறைவன் வந்து ஆரம்பத்தில் ஒருத்தன்தான். இன்னருள் இரண்டு விதமான ஆற்றலை கொண்டவன். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், ரெண்டா இருக்கிறான், இன்னருளா இருக்கிறான். அந்த இன்னருள்ங்கிறது என்னன்னா நடப்பு ஆற்றல், வனப்பு ஆற்றல். அந்த வனப்பு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ஆதிசிவம். வனப்பு ஆற்றல்ங்கிறது ஆதிசிவம். ஆதியில் வந்து சிவன் தான் ஆதி, ஒருத்தனை வந்தான். அதுக்கடுத்து நடப்பு ஆற்றல் சிவசக்தி, பராசக்தியாக ரெண்டாக இருக்கிறான். சக்தி ஒன்றை உருவாக்கி சக்தி ஏன் வந்து ஆதிசக்தியான சிவன் பராசக்திங்கிற சிவசக்தியை உருவாக்கி வனப்பு ஆற்றல், நடப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லி இறைவன் ரெண்டு விதமாக ரெண்டாக இருக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நின்றனன் மூன்றினில் அப்படின்னா அன்பு, அறிவு, ஆற்றல் மூணில் இருக்கிறான். அன்புல அவன் தான் இருக்கிறான், அறிவில் அவன் தான் இருக்கிறான், ஆற்றலாகவும் அவன் தான் இருக்கிறான். அப்போது மூணுலேயும் அவன் இறைவன் இருக்கிறான். அறிவுனாலும் இறைவன் தான், அன்புனாலும் இறைவன் தான், ஆற்றல்னாலும் இறைவன் தான். அவன் எல்லாம் எதுவும் நடக்காது. அதே போல் அந்த மூணுக்கு இன்னொன்று சொல்லலாம், இச்சை, ஞானம், கிரியை. இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இச்சை, ஞானம், கிரியை அப்படின்னா இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த மூணு சக்தியும் அவன்தான். சக்தியும் அவன்தான், கிரியாசக்தியும் அவன்தான், ஞான சக்தியும் அவன்தான். ஞானம் வேணும்னாலும் அவனுடைய அருள் வேணும். ஆசை வாசங்கள் இதோட வாழணுன்னாலும் இச்சாசக்தி அது வேணும். பக்தியில் கிரியையில் வேணும்னாலும் கிரியாசக்தி அவனுடைய அருள் வேணும். அதனால வந்து அதுலேயும் மூணாக இருந்து அவன் நமக்கு அருள் செய்கிறான். நான்கானவன், நான்கானவன் நான்கு வேதங்களில் உணர்ந்தோன், நான்கு மறைகளில் இருக்கிறான். அதாவது நாலு வேதங்களில் அவன் வேதமாக இருக்கிறான். 4 வேதத்திலேயே அவன் 4 வேதமாக இருக்கிறான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வென்றனன், ஐம்பொறிகளை வென்றவன் என்பது, அதாவது ஐம்பொறி வென்றான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஐம்பொறி வென்றவனும் அவன்தான், 5 தொழில் செய்கிறவனும் அவன்தான். என்ன 5 தொழில்னா படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல். 5 பொறிகளை வெல்றதுக்கு அவனுடைய உதவி வேணும். அதே போல் அதை செயல்படுத்திக்கிட்டும் இருக்கிறான். எதுன்னு கேட்டால் 5 தொழில் அவன் செய்கிறான். படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல், மறைத்தல். 5 இருக்கிறான். 5 விஷயங்கள் அவன் இருக்கிறதுனால தான் இந்த ஒழுங்க இயங்குது. அதை என்னென்ன பண்ணணும்னு அவன் கரெக்டாக பண்ணுறான். 6 விரிந்தனன், 6
அறிவுக்கு 6 அறிவு, ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கிற எல்லா இதுகள்லையும் அவன் தான் இருக்கிறான். ஒரு இதில் இருந்து ஒரு அறிவு வந்து 6 அறிவு வரைக்கும் 6 அறிவாக இருக்கிறது அவன் தான். அதுதான் வந்து நமக்கு மூலாதாரம் 6 மூலாதாரம் சொல்கிறீங்க இல்லைன்னா இது சக்கரங்கள். மூலாதாரத்திலிருந்து சக்கரங்க 6 சக்கரம் சொல்கிறேன் இல்லைங்களா, அதில் வந்து அந்த 6 மோகனாகவும் 6 மோகன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எல்லாம் சிவன் தான். அப்போ 6 விதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அதை சொல்கிறான். அப்புறம் 7 உம்பர் சென்றான். 7 அண்டங்களையும் கடந்தவன். 7 அண்டங்கள் 7 உலகம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த 7 அண்டங்களையும் கடந்தவன். அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் இறைவன் அப்படிங்கிறார். அப்புறம் தான் உணர்ந்து தான் இருந்து எட்டேன். 8 நிலைகள் இருக்கிறார். 8 நிலையில் இருக்கிறாரு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர், நெருப்பு, நிலம், விசும்பு, நிலா, சூரியன், பகலவன், புருடன் 8 வகை வடிவத்தில் இறைவன் காட்சி தர்றான், இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இதுக்கு விரிவாக வந்து எல்லாத்துக்கும் வந்து இது சொல்லி பண்ணணுன்னா இன்னும் வந்து நிறையா சொல்ல வேணும், அது நிறையா இது வேணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் எனக்கு கேட்ட அளவுக்கு படித்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். முழுசு வந்து திருமூலத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்து அவ்வளோ இதாக வந்து யாரும் சொல்லிட முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதை என்ன மாதிரியே நீங்களும் அதை வந்து பார்த்து படித்து அதை வந்து பயன்படுத்தி இறைவன்னா யாருன்னு நீங்கள் எல்லோரும் உணரணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆத்ம வணக்கம்.